இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா விளக்கா இருக்கிறவர் யாரை முதலாவது ஆண்டவர் விளக்காய் மாற்றினார் அப்படின்னா 1 சாமுவேல் ராஜாக்களின் புஸ்தகம் 11:36. என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக. நல்லா கவனிக்கணும். அப்போ தாவீது தேவனுடைய ஊழியக்காராக இருந்த தாவீது ஒரு விளக்காய் இருந்தார். என்ன கவனிக்கணும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவே. தேவனே என்னவா இருக்காரு? விளக்கா இருக்காரு. விளக்கை ஏற்றுகிறவர் தாவீதின் வாழ்க்கையில் ஏசப்பா விளக்கை ஏற்றினார். ஏன் அவருடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றணும் அப்படின்னா, அவர் எப்போதும் சங்கீதம் 136:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. அப்போ அவருடைய வாழ்க்கையில் அந்த ராஜாவாகிறதற்கு முன்னாடி ஏழ்மையாய் இருந்த அந்த ஆட்டு இடையனாய் இருக்கிறத அவன் நினைத்து கொண்டே இருந்ததுனால ஆண்டவருடைய நாமத்துக்கு விளக்காய் என் ஆண்டவர் மாற்றினார். கைகளை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. உங்க காது கேட்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு என்னை தேசத்தில் ஒரு விளக்காய் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால என்னை என் தேசத்தில் ஒரு விளக்காய் என் ஆண்டவர் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 15:4 1 ராஜாக்கள் 15. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணினதினால் எருசலேமை நிலை நிறுத்துகிறதுனாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டார். என்ன கவனிக்கணும். தாவீது விளக்காக இருந்தான். தாவீது விளக்காக இருந்தனால, தேவ சமூகத்தில் இருந்தனால, அவன் ஏழ்மையை நினச்சனால, அந்த தாழ்மையின் பகுதியை அவன் நினச்சிக்கிட்டே இருந்ததுனால என்ன பண்ணார் ஆண்டவர்? அந்த ஏழ்மையை நினைத்தது நிமித்தமாய் அவனுடைய சந்ததி உடைய பகுதியில் கர்த்தர் ஒரு விளக்கை ஏற்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒவ்வொருவரும் யாராக இருக்கணும்? தேசத்தில் விளக்காய் இருக்கிறோம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நாம ஒரு விளக்கு. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நாம ஒரு விளக்கு. நாம யாரு? விளக்கு. நாம யாரு? விளக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நான் தேசத்துல விளக்கு. நான் தேசத்துல விளக்கு. சொல்லுங்க, நான் தேசத்துல விளக்கு. விளக்கு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினால நான் ஒரு விளக்கு. சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு விளக்கு. இருளை பிரகாசிக்கிற விளக்கு. சத்தமா, இருளை பிரகாசிக்கிற விளக்கு. ஆமென். ஓடுகிறேன் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக பாதையமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா மித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அம்மே அல்லேலூயா, அல்லேலூயா.
இயேசுவுக்காய் ஓடுகிறேன், விளக்க பத்த வைக்கிறார். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பார்க்கணும், நாம Praise the Lord. ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா. நாம ஒவ்வொருவரும் விளக்கு. சத்தமா சொல்லுங்க, நாம ஒவ்வொருவரும் நம்ம ஒருவரும் விளக்கு. விளக்கு. சத்தமா சொல்லுங்க, நாம் ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரும் விளக்கு. விளக்கு. சத்தமா சொல்லுங்க, நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஒவ்வொருவரும் விளக்கு. விளக்கு. அதனால பைபிள் சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாதிகளும் ராஜாக்களும் என்ன பண்ணுவானா, ஆமென். நடந்து விளக்கு ஏந்துச்சுன்னா புதிய ஆத்து மக்கள் சபைக்குள்ள வரும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. விளக்கு எரிகிறது தான் முக்கியம். எனக்கு கவனிக்கணும். இப்போ விளக்க பத்த வைக்கிறது நம்ம